பேசுகிறவர் என்று சொல்லி சங்கீதங்களிலே வாசிக்கிறோம். இந்த காலங்களில் அவருடைய கூடாரத்தில் தங்கி தாபரிக்கும்படியாக, அவருடைய சத்திய வசனங்களை கேட்கும்படியாக, அவருடைய பரிசுத்த பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக, அவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களில் நம்மை முழுமையாக ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். நம்முடைய முழுமையாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இதோ என் வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் நீதியை நிலைநிறுத்துகிற ஒரு மகனாய், ஒரு மகளாய், அன்று உத்தமனாய் நடக்கிற ஒரு மகனாய், மகளாய் என்னை தொடர்ந்து உருவாக்கும் என்று நாம் கேட்போம். என் கைகள் ஆண்டவரே உம்முடைய கைகளாக மாறட்டும். என் கால்கள் உம்மை போல அன்று நன்மை செய்கிறவராக சுற்றி திரியட்டும். என் கண்கள் உம்மை காணட்டும். என் காதுகள் உம்மை கேட்கட்டும். என் இதயம் உம்மை தியானிக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இதோ நமக்கு ஒத்தாசை வருகிற பருவத்தை நோக்கி நாம் பார்த்து அவருடைய கூடாரத்தில் இதோ வந்திருக்கிற நமக்குள்ளே இதோ அவருடைய அளவில்லாத பிரசன்னம் இறங்கும்படியாய் ஆண்டு நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? அந்த பழைய பாடலோடு கூட இணைந்து நம்ம அப்படி ஆண்டுடைய சமூகத்திலே அப்படியே படிப்போமா? ஹல்லேலூயா. உத்தமனாய் தீனம் நடந்து நீலை சத்திய
சுற்றிலும் இருக்கிறவர். நீர் எங்கள் நடுவிலே எங்கள் கண்கள் காணக்கூடாத ஒருவராயிருக்கிற தயவுக்காய் நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்மையே நாங்கள் தொடர்ந்து உயர்த்துகிறோம். துதி கனமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய இந்திய மிஸ்ரி இயக்கத்துடைய 50வது பொன்விழாவை நாம் இன்றைக்கு மாலையில் ஆசரிக்க இருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல இருக்கிறோம். 1974ஆம் ஆண்டு நம்முடைய தந்தை பேராயர் அவர்களால் ஐயமும் ஊழியமும் நிருபம் ஊழியமும் ஒரே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 50வது நிறைவு பொன்விழாவை ஆசரிக்க நம்முடைய தேசவகையிலிருந்து மிஷனரிமார் எல்லோரும் நம்முடைய சென்னையில் இந்த நாளில் பல்வேறு திருச்சபைகளில் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மத்திலும் ஆந்திரா ஒரிசா பார்டரில் இருக்கிற ஆண்டுடைய அர்ப்பணி செய்கிற சூரா இன மக்கள் மத்தியில் ஆண்டவர் அர்ப்பணி செய்கிற மிஷனரிகள் அந்த இடங்களில் ஏரியா சேர்மனாக இருந்து ஊழியம் செய்கிற ஒரு 5 பேரை ஆண்டவர் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த நாளில் அந்த சூரா பகுதியில் அந்த ஊழியர்களை பொருட்படுத்தி செய்கிற ஒரு ஆபரகாம் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவரோடு சேர்ந்த ஏரியா சேர்மன்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நாம் வரவேற்க இருக்கிறோம். அதோடு கூட இன்றைக்கு அவர்களுடைய சாட்சிகளை நமக்கு மொழிபெயர்த்து கொடுக்கக்கூடியாய் நம்ம மத்தியிலே சவுத் ஆந்திரா தெலுங்கு டயசிஸுடைய பேராய கமிஷனரி ரெவரண்ட் சுரேஷ்நாத் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் கூட நாம் இந்த நாளில் நாம் வரவேற்க இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் நாம் அவர்களுடைய வரவேற்று தொடர்ந்து அவர்கள் ஒரு சாட்சி சொல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பாடலை சூரா மொழியில் ஒரு பாடலை நம்மத்திலே பாட இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்க போகிறோம். ஆக இந்த வேளையில் நாம் அவர்களை வரவேற்கிற ஒரு நேரத்திலே வந்திருக்கிறோம். இந்த சூழலில் நம்முடைய திருச்சபையிலிருந்து அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் ஆண்டவருக்குள்ள மீண்டும் வாழ்த்துகிறேன். இப்பொழுது நான் பேர் சொல்கிற பெரியவர்கள் நீங்கள் முன்பாக வந்து இந்த வேளையில் அருமையான இந்த சிறப்பு விருந்தினர்களை நீங்கள் வரவேற்கும்படியாக உங்களை அன்போடு கூட பட்சமாய் நான் இந்த வேளையில் உங்களை அழைக்கிறேன். நம்ம மத்தியில் அருமையான பேராய கமிஷனரி சுரேஷ்நாத் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அவர்களை வரவேற்கிறோம். எல்லாரும் நாம் கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அதே போல மற்றவர்களையும் இந்த நாளில் நாம் வரவேற்கிற இந்த வேளையில் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன நாம் டவல் கொடுத்து வரவேற்க இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர் முன்னாடி வரக்கூடிய கூட கேட்டுக்கொள்கிறோம். திரு ஜான் மில்லரை அவர்கள், சஃபீர் அவர்கள், சந்திரபோஸ் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவங்களுக்கு நாம் ஒரு சின்ன சேகரை கொஞ்சம் வாங்க. பூவை சேகர் வாங்க. 2 சேகர் வாங்க. அதே போல பிரகாஷ் ஐயா வாங்க.
முதலாவதாக நாம் நம்முடைய திருச்சபையின் சார்பாக பேராயர் கமிஷி அவர்களை வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் சோரா ஊழியர்களில் பொறுப்பாக இருக்கிற ரெவரண்ட் ஆபிரகாம் அவர்கள் மில்லரை அவர்கள் இப்பொழுது வரவேற்கிறார். தொடர்ந்து ரெவரண்ட் டைட்டஸ் எல்லாம் கை தட்டுங்க. பாஸ்கர் அவர்கள் ரெவரண்ட் இஸ்ரேல், ரெவரண்ட் ஈசாக், எல்லாமே ஆதிக்காக கொடுக்கிறார்கள். உற்சாகமாக கைத்தட்டுங்க பாருங்க. இப்பொழுதும் முதலாவதாக நாம் சாட்சியை கேட்போம். ஆபிரகாம் அவர்கள் சாட்சி இந்த வேளையில் சோரா இன மக்கள் மத்தியில் எப்படி சுவிசேஷம் கடந்து போனது என்பதை குறித்தும், தொடர்ந்து இன்றைக்கு எப்படி ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். பிரபுநாமக்கு மகிமை கொடுங்காக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. దేవుడు ఇచ్చిన మంచి అవకాశం బట్టి, இந்த దేవుడు கொடுத்திருந்த நல்ல ஒரு வாய்ப்பை பற்றி, మరి చెన్నై పట్టణానికి మాకు దేవుడు తీసుకొచ్చినందుకు, இந்த சென்னை పట్టణத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காய், ఈ సమయంలో ఈ ఆరాధన మందిరంలో మమ్మలను గొప్పగా ఆహ్వానించిన ప్రియమైన అయ్యగారికి, இந்த நல்ல ஒரு திருச்சபையில் எங்கள் அன்பாய் வரவேற்ற இந்த திருச்சபை போதகர் ஐயா அவர்களுக்கும், మా భాష నుండి మీ భాషకు అనువాదం చేసిన అయ్యగారికి, என்னுடைய தெலுங்கு மொழி பேசுகிற ஐயா உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்த ஐயா அவர்களுக்கும், అలాగే సంఘంలో ఉన్న సంఘ పెద్దలకు, సంఘ కార్యకర్తలకు, இந்த சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கும் சபை அங்கத்தினர்களுக்கும், నాతోటి మా సోదరుల పాస్టర్లకు, என்னோடு கூட வருகை தந்திருக்கிற எங்களுடைய இன மக்கள் போதகர்களுக்கும், ఇక్కడ చాలా ఉన్నతమైన కార్యక్రమంలో ఉద్యోగంలో ఉన్నవారికి, இங்கே இந்த சபையில நல்ல ஒரு பொறுப்புகள் இருக்கிறதா அனைவருக்கும், వచ్చిన గొప్ప విశ్వాసి అమ్మగారికి, అయ్యగారికి, வந்திருக்கிற அம்மாமார்களுக்கும், தாய்மார்களுக்கும், பிள்ளைகளுக்கும் ప్రభు నామానికి అందరికీ వందనం. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். నా పేరు ఆబ్రహాం సవారా. என்னுடைய பேர் ஆபிரகாம் சவாரா. சவரா అనే పదము ప్రత్యేకంగా ఉంది. இந்த சவரா என்ற அந்த வார்த்தை வந்து பிரத்யேகமான ஒரு வார்த்தை அவருடைய மக்கள் மத்தியில். நம்ம எப்படி மாத்தோ మా భాష వేరే, அவருடைய மொழி வேறா இருக்கும். తర్వాత మా కులం కూడా వేరే, எங்களுடைய இனம் வேறாக தான் இருக்கும், வேற இருக்கும். సవరాసురాలు అంటే మా ప్రాంతంలో ఇంచుమించు 5 లక్షల మంది ఉన్నాము. எங்களுடைய அந்த சோரா என்ற இன மக்கள் வந்து அந்த பகுதியில், ஒரிசா, ஆந்திரா ஒட்டிருக்கிற எல்லை பகுதியில், காடுகளில் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை உடையவர்கள் அவருடைய இனம். இது சமயంలో మీ దగ్గర నిలబడి సాక్ష్యం చెప్పడానికి, நான் உங்கள் மத்தியில் நின்று சாட்சியம் சொல்வதற்கு దేవుడే మమ్మల్ని నిలబెట్టారని నమ్ముచున్నాను. கர்த்தரே எங்களை கொண்டு வந்து நிறுத்த வைத்திருக்கிறார். మొట్టమొదటిగా సంఘ కాపరైన చర్చ అయ్యగారికి 10,000 వందనం. இந்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கு 10,000 வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் మా
సహోదరులు చెప్పిన విషయాలను మీరు విన్నారు. இதுக்கு முதல் ஆராதனையில் என்னுடைய உடன் ஊழியர்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டார்கள். నేను ఎక్కువసేపు సాక్ష్యం చెప్పలేను. நான் அதிக நேரம் சாட்சி நான் சொல்ல விரும்பவில்லை. అయితే ప్రభువుకు నమ్ముకున్న తర్వాత దేవుడు చేసిన గొప్ప కార్యాలు కొన్ని విషయాలు చెప్పడానికి நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நடந்த நான் பெற்றுக்கொண்ட சில காரியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். నా పూర్తి దేశం ఒరిస్సా. நான் பிறந்தது ஒரிசா மாநிலம். ఒరిస్సా నుంచి 80 కిలోమీటర్ల దూరంలో ఆంధ్రాకి దేవుడు నాకు తీసుకొచ్చారు. அது ஆந்திராவுக்கு அந்த பகுதியில் ஒரிசாவில் இருந்து 80 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆந்திரா பகுதியில் இருக்கிற மக்கள் மத்தியில் நான் ஊழியத்திற்கு வந்தேன். ఒరిస్సా నుండి ఇంకా ఒరిస్సా రాష్ట్రంలో ఆంధ్ర శివారు ముందుగా వచ్చాను. அந்த ஒரிசா ஆந்திரா எல்லையோர பகுதிக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். అక్కడ ఉన్న తర్వాత దేవుడికి నమ్ముకున్న రోజులు నాకు కలిగి వచ్చాయి. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் வந்தது. అందులో ఇందాక ప్రియుడు చెప్పారు మాంత్రికులు అన్నారు. మా ప్రియుడు చెప్పింది మాంత్రికులని అన్నారు, మీరు విన్నారు. என்னுடைய சகோதரர் சாட்சி சொன்னார். அவர் சொல்லும் போது என்னுடைய குடும்பம் மாந்திரிகம் செய்கிறதால ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க எங்கள் பெற்றோர்கள் சொன்னார். ఆ మాంత్రిక తెగ అనేది మా నుండి వచ్చింది. அந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு காரியம் எதிலிருந்து வந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய இனத்திலிருந்து தான் அது வந்தது. 5 తరముల నుండి మాంత్రిక సహవాసంగా మేము కలిగి ఉన్నాము. స్వామి కానీ స్వామిలో మాంత్రికులైన స్వరము ఏం సవరాసలు 4 సవరాసలు. அதாவது ஐயாவுக்கு வந்து ஒரிசாவில் இருக்கிறதா அந்த பகுதியில் இருக்கிறதான தெலுங்கு பேசுவாங்க. சவரா என்ற ஒரு மொழி. இவங்க வந்து முதலாவது ஆராதனை சொன்ன சாட்சியம் வந்து சோரா என்ற இன மக்கள் மத்தியில். ஆனால் அந்த மாந்திரிகம் அதிகமாக செய்யக்கூடிய சொன்னால் எங்களுடைய இன மக்கள் தான் செய்வாங்க. ஏன்னா ஒரிசா உங்களுக்கு தெரியும், நிறைய பயணக்கூடிய ஒரு மாநிலம். అటువంటి జీవితంలో నుండి దేవుడు మమ్మల్ని ఎంతగానో పిలిచి మార్చేసినాడు. அப்படிப்பட்ட இன மக்கள் மத்தியில் எங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு எங்களை அறிந்து எங்களை வந்து தெரிந்து கொண்டு எங்களை மாற்றினார். నాకు కూడా చదువు లేదు కానీ మాట్లాడడం మాత్రమే నాకు వచ్చు. எனக்கு எந்த விதமான படிப்பு இல்லை, பேசுறது மட்டும்தான் வரும். అయితే దేవుడు ఏ విధంగా ధైర్యం ఇచ్చారో దేవునికి తెలుసు, మాకు తెలుసు. தேவன் தான் எங்களுக்கு அந்த தைரியத்தை ஏற்படுத்தி இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி நாங்கள் நின்று பேசுவதற்கு கொடுத்த கிருபை ஆண்டவர் தான். మేము ఆరాధనకు వెళ్ళిన తర్వాత ఒక ఊరు నుండి ఒక ఊరు పూర్తిగా మమ్మల్ని కుల బహిష్కరణ చేసినారు. நாங்கள் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்படி இருக்கும்போது எங்களை அந்த ஊர்ல இருந்து வேற இடத்துக்கு எங்களை இன மக்கள் என்ன செய்தார்கள், எங்களை வீடு விட்டு ஒதுக்கி விட்டார்கள், தள்ளி விட்டார்கள். మా పంచాయత్ తరఫున மீட்டிங் பெற்றி మాకు బహిష్కరణ చేసి எங்கள் இன மக்கள் மத்தியில் அந்த பஞ்சாயத்தை வைத்து எங்களை வந்து நீ வந்து நம்முடைய குலத்தையும் அந்த ஜாதியும் நம்ம ஆராதிக்கிற ஏற்றுக்கொண்ட கடவுளை விட்டுட்டு நீங்க வந்து வேற ஒரு மதத்தை கடவுளை பின்பற்றினாலும் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை ஒதுக்கி விட்டார்கள். అప్పుడు నాకు ఇంకా బలమైన విశ్వాసం దేవుడు నాకు నేర్పించాడు. எப்போ நான் அந்த இதிலிருந்து வெளியில வந்தால் இன்னும் பலமான ஒரு நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ள ஏற்பட்டது. అప్పటికే మా చిన్నబ్బాయి ఇప్పుడే కాలేజ్ చేస్తున్నారు. చిన్నది ఇక రాలేదు. என்னுடைய மகன் இவன் அப்போ பிறக்கவில்லை. அப்பொழுது என்னுடைய மூத்த மகன் சின்ன பிள்ளைகளா இருந்தால் இப்போ நம்ம MTSல ஃபர்ஸ்ட் பிடி படிக்கிற இந்த இனத்துல அந்த அருமையான தம்பி மட்டும் MTSல படிக்கிறாங்க. 3வது ஆண்டு பிடி பட்ட படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறாப்புல. அந்த இன மக்கள் மத்தியில் வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் பைபிள் செமினரியில் பிடி சிறப்பு படிக்கிற இவர் தான், தம்பி தான், இவருடைய சந்து தான். இவரை ஏற்றுக்கொண்ட போது அவர் பிறக்கவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும். అయితే నాకు దేవుడు 2 బాబులు ఒక పాప ఇచ్చి ఉన్నారు. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஒரு மகள். అందులో ఒక బాబు పాప ఉన్నప్పుడే ஒரு மகன், மூத்த மகன் பாப்பா இருக்கும்போது మాకు బహిష్కరణ చేసి ఉన్నారు. அப்போது என்னை ஊரை விட்டு இனத்தை விட்டு ஒதுக்கி விட்டார்கள். నేను తోడుకోవడానికి నాకు అవకాశం ఇవ్వలేదు. அங்க எங்கேயுமே எங்க ஊர்ல வந்து எனக்கு இருக்கிற அந்த வீடு வாசல் எதுவுமே எங்களுக்கு வந்து கொடுக்கலாம், தள்ளி விட்டார். ஊரை விட்டு ఊరిలో ఉంచడానికి నాకు అవకాశం ఇవ్వలేదు. அந்த ஊர்ல இருக்கக்கூடாது, எங்களை இருக்கக்கூடாது, தள்ளி விட்டார்கள். మా పంటలు పండించుకోవడానికి వ్యవసాయం చేయడానికి నాకు అవకాశం ఇవ్వలేదు. எங்களுக்கு கொஞ்சம் நிலம், அந்த மலை பகுதியில் கொஞ்சம் நிலம் இருந்தது, அதிலும் விவசாயம் செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. అప్పుడు నా భార్య మా పెద్ద మా పాప విడిచిపెట్టి 40 రోజులు 40 రాత్రి 40 పగళ్ళు ఎవరికి తెలియకుండా అడవికి వెళ్ళి ప్రార్థన చేసేవారు. அப்போது
என்னுடைய மனைவியும் 2 மூத்த மகளையும் பிறக்கவில்லை, சின்ன தம்பி மக்களை அவள் எல்லாரும் விட்டுட்டு 40 நாட்டுகள் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் நான் ஆண்டவரோடு கூட அந்த 40 நாள் தங்கியிருந்து நான் ஒருத்தர் மட்டும் நான் தங்கியிருந்த ஆண்டவரோடு கூட ஜபத்தில் தரித்திருந்தேன். చివరి దినములో యేసయ్య నాకు ప్రత్యక్షమై జవాబు ఇచ్చినాడు. அந்த காட்டு பகுதியிலே நான் தொடர்ந்து ஜெபத்துல நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் தரிசனமா இயேசுவோடு கூட பேசினார். నీ నమ్మకంగా ఉండు, ఇదంతా నీదే అని నాతో చెప్పి ఉన్నాడు. அப்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்னிடத்தில் நம்பிக்கையா என்னை நம்பி பின்பற்றி நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தில் நிலைத்திரு. இந்த போது அதாவது இந்த மலையில் இருக்கிற அத்தனை மக்களும் அந்த மலை முற்றிலுமாக உங்களுக்கு நான் சொந்தமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். నా బలమైన విశ్వాసం కలిగింది. அப்ப இதற்குள்ள பலமான ஒரு விசுவாசம் ஏற்பட்டது. దేవుడు నా తరపున దేవుడు ఏ కార్యం చేస్తాడో చూడాలని నాకు ఉండేది. அப்ப என்னை கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பலமான காரியத்தை செய்ய போகிறார் சொல்லி எனக்கு ரொம்ப ஆவலா இருந்தது. మేముండే పంచాయతీలో 48 గ్రామాలు ఉన్నాయి. நான் இருக்கிற அந்த மலைவாசி மக்கள் மத்தியில 48 கிராமங்கள் இருக்கிறது, அந்த ஆதிவாசி கிராமங்கள். ఈ గ్రామాలు విడిచిపెట్టి ఎక్కడికి వెళ్ళమంత ప్రభు అని అడిగాను. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த இத்தனை கிராமங்களை விட்டு நான் எங்க போக வேண்டும் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டேன். అప్పుడు నాకు ఇంకొకసారి దర్శనం, ఈ గ్రామాలే నీకు అప్పగిస్తానని சொன்னார். அப்போ ஆண்டவர் இன்னொரு பேசினார், இந்த கிராமங்களை உங்களுக்கு கொடுக்க போறேன்னு காண்பித்தார். మాకు నీళ్ళు తోడ నివ్వలేదు కదా, నీళ్ళు తోడ నివ్వలేదు, తాగడానికి నీళ్ళు ఇవ్వలేదు. அந்த கிராமங்களை யாரும் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கல எங்களுக்கு, நாங்கள் இருக்கிற கிராமங்கள். మాకు నీళ్ళు ముఖ్యం కావాలని ప్రార్థన చేస్తే అడవికి వెళ్ళి మరొకసారి ప్రార్థన చేశాను. మాకు తన్నీరు వేరు சொன்ன காட்டுக்குள்ள போய் நான் முழங்கால் போட்டு ஜெபித்தேன். ఇటుకొండ మధ్యన చిన్న పార్కున్న చిట్టి కట్ట, 2 பகுதி மலைகள் இருக்கிறது, நடுவுல ஒரு சிறிய ஒரு ஓடை இருக்கிறது. அதுல போய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ఒక వర్షాకాలం మాత్రమే నీరు ఉంటుంది. அது எப்பவுமே மழை காலத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு அந்த பகுதியில. ఏప్రిల్ నెలలో 18వ తేదీన అక్కడికి వెళ్ళి మోకరించి ప్రార్థన చేశాను. நான் ஏப்ரல் மாதத்துல 18ஆம் நாளிலே போயிட்டு அந்த நேரத்துல முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி கூட அப்ப தண்ணீர் இல்ல, உண்மை இல்ல. 87 సంవత్సరంలో, அது 1987ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம். నేను ప్రార్థన చేసి ఇంటికి వెళ్ళి వచ్చిన తర్వాత అక్కడ నీరు పారుతున్న నీరు నాకు అనిపించింది. அப்போது நான் அங்க போய் ஜெபிச்சிட்டு வீட்டுக்கு திருப்பி ஆண்டவருக்காக அங்க போக சொல்றேன். அங்க போய் பார்த்தா தண்ணீர் கொண்டிருக்கிறது. అక్కడ నుండి మా కుటుంబాలు కిలోమీటర్ దూరం నుంచి తెచ్చుకొని ఉన్నారు. அங்கிருந்து தான் நான் தண்ணீர் கொண்டு எங்க வீட்டுல நான் குடிப்போம், சமைப்பது எல்லாத்துக்குமே. అయితే దేవునికి మహిమ కలుగాక, அந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ఈ 48 గ్రామాలు నూతులు వాగులు మొత్తం ఎండిపోయినాయి. அப்ப என்னை யார் ஒதுக்கி விட்டாரு, அத்தனை கிராமங்களும் தண்ணீர் ஒற்றி போய் விட்டது. నేను ఎక్కడైతే నేను ప్రార్థన చేసా వాగు దేవుడు ఇచ్చాడు, వీళ్ళందరూ కూడా అక్కడికి వచ్చారు. நான் எந்த இடத்துல முழங்கால் படிட்டு அந்த மலையில அந்த குன்று மத்தியில நான் ஜெபித்தேன், அங்க மட்டும்தான் தண்ணீர் ஊற்று கொண்டிருக்கிறது. மற்ற எங்க எனக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு மறுத்தார்களோ அந்த எந்த கிராமங்களும் தண்ணீரில் வறட்சி ஏற்பட்டது. அவர்கள் போய் நான் ஜெபித்த இடத்துக்கு தண்ணீருக்காக கொண்டிருக்கிறார்கள். అక్కడ మేము పగలేళ్ళు నీళ్ళు తెచ్చుకొని వీళ్ళందరూ రాత్రి తెచ్చుకోతాను. நான் பகல போய் தைரியம், அது என்னுடைய ஆண்டவர் கொடுத்த இடம், தண்ணீர் எனக்கு கொடுத்த தண்ணீர்னால நான் போய் எப்ப வேணாலும் போய் தண்ணீர் கொண்டு வருவேன். ஆனா இவரு திருத்தரமா நைட்ல போய் தண்ணி கொண்டு வர்றாங்க. அங்க எனக்கு நான் எடுத்துட்டு வர தண்ணி எடுத்துல అప్పుడు గ్రామ సర్పంచ్ అందరూ వెళ్ళి అడుగుతున్నారు. அப்போது அந்த கிராமத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் அங்க போய் எடுத்துட்டு வர்றாங்க, பேசுறாங்க. అతనికి నా పేరు మొదటి పేరు దుర్గారావు. என்னுடைய பெயர் ஃபர்ஸ்ட் துர்காராவ். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்ற பேர் தான் இருக்கு ஆபிரகாம். అయితే దుర్గారావుని పిలిపించి మాకు న్యాయం చేయమని సర్పంచ్ అడిగినారు. அப்போ அந்த ஊர் தலைவர் சர்பஞ்சா இருக்கிறவர் கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு நியாயம் செய், அந்த தண்ணீர் வேணுன்ற மாதிரி ஊர் பஞ்சாயத்து குடிச்சு பேசுறாங்க. అప్పుడు సర్పంచ్ చెప్పినట్టుగా నేను కూడా కొన్ని విన్నాను. அந்த சர்பஞ்ச் சொன்னார், சில வார்த்தைகளை கேட்டோம். అప్పుడు పిలిపించుకొని నేను ప్రార్థన చేస్తాను, కానీ నీళ్ళు వస్తాయి, దేవుడు నీళ్ళు ఇస్తారు, కానీ మీరు ప్రభువుకి నమ్ముకోండి అన్నాను నేను. அப்போ அவர் சொன்னேன், நீ அந்த இடத்துக்கு தண்ணி கொண்டு வர வேண்டாம், இங்கே நீங்க எந்த இடத்துல நீ தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தீர்களோ அவ்விடத்துல நிச்சயமாக கர்த்தர் தண்ணீர் கொடுப்பார். நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் நம்புங்க, விசுவாசிங்க, இங்கே இதே இடத்துல நீ தண்ணீர் நீ குடிப்பீர்னு சொன்னேன். అప్పుడు ఎంతమంది శత్రువులుగా నన్ను చంపాలని వచ్చి ఉన్నారు కూడా వాళ్ళందరూ పిలిపించుకుని ఆయన సాయంగా ప్రభు కొరకు అడిగినారు. அப்ப எனக்கு விரோதமா யார் கூட்டம் கூடினார்களோ அத்தனை பேர் நின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு விரோதமாக பேசினவர்களும் சரி, என்னை கொல்ல வேண்டும் திட்ட வேண்டும் சொன்னவர்களும் சரி.
అదే ప్రాంతంలో మొట్టమొదటిగా 10 సంఘాలు తయారయ్యాయి. அப்பொழுது அங்கே நான் செய்த ஜெபத்தினால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அப்போது அந்த 10 கிராமங்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். అప్పుడు ఇంకొకసారి ప్రార్థన చేసేటప్పుడు ఎటు వెళ్ళాలి ప్రభు నేను అడిగాను. నేను இன்னொரு நேரத்தில் நான் இடத்தில் ஜெபித்தேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. తూర్పు నుండి జ్ఞానం పరమటకి వెళ్ళారు కదా, ఇక్కడ నుండి పరమటకి వెళ్ళాలి అని అన్నారు. நீ வந்து கிழக்கிலிருந்து மேற்கு பகுதி తూర్పు నుండి పరమటకి நான் கிழக்கிலிருந்து மேற்கு பகுதிக்கு போனேன். இப்போ ஆண்டவர் சொல்றார் மேற்கிலிருந்து கிழக்கு போ என்று சொல்றார். అప్పుడు ఆ ప్రాంతం నుండి ఆంధ్రాకి వచ్చాను. అప్పుడు అங்கிருந்து திருப்பி நான் ఆంధ్రాకి வந்தேன். ఆంధ్రాలో వచ్చిన తర్వాత మాకు బిడ్డ దొరికారు. అందరము అక్కడే ఉన్నాము. దేవుని సేవలు బలపరిచి మా లక్ష్యం ఏంటంటే సంఘం కట్టాలా, శిష్యులుగా తయారు చేయాలా, సంఘం నడిపించాలి. ఆ కుతూహలం నాకు ఎక్కువగా భారంగా ఉంది. அப்பொழுது அந்த வரிசை ஆந்திரா பார்க்கல இருக்கிறதானா அந்த சோராயின மக்கள் வந்து எங்களுடைய அந்த ஏரியாவுக்கு பகுதிக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். అట్టి విధంగా ఇప్పటి వరకు కొనసాగుతున్న సేవలో మీ ప్రార్థనల వల్ల దేవుని మా కృపను బట్టి ఈసీఐ అయ్యము వాళ్ళ సహాయకరంగా ఉండని బట్టి 140 సంఘాలు ఇప్పుడు ఉన్నాయి. இப்பொழுது அந்த சோரா இன மக்கள் மத்தியிலே ஆந்திரா வரிசா பார்டர் இருக்கிற மக்கள் மத்தியிலே தொடர்ந்து நாங்கள் அநேக ஆண்டுகளாக ஊழியத்தை செய்து வருவதனால ஈசிஐ ஐஎம் மூலமாக இன்றைக்கு அநேக சபைகள் 28 சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சபைகள் வேண்டும். இன்னைக்கு அநேக கிராமம் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். ఇప్పటికీ గుంపులుగా 10 మంది 5 మంది చేసి అన్ని ఏరియాలో సువార్త పంపిస్తున్నాను. இப்பொழுது நாங்கள் 5 பேர் 10 பேராக ஒரு குழுக்களாக ஏற்பாடு செய்து அங்கே ஒவ்வொரு அந்த ஆதிவாசி மக்கள் கிராமங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். కాబట్టి ఈ ప్రభు కార్యక్రమంగా బలంగా వాడబడాలని ஆகையால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. இன்னும் நாங்கள் அதிகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக பலப்பட வேண்டும். మా ప్రాంతంలో ఇంకా మిగిలినటువంటి అవిశ్వాసులు పూర్తిగా దేవుని దగ్గరికి రావాలని எங்க கிராமங்கள் பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களும் விசுவாசத்தில் இன்னும் தொடர்ந்து அவங்க ஆழமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்க ஜெபிங்க. మీరు భారంగా ప్రార్థన చేసి మా కొరకు ఇంకా రానున్న దినాల్లో ఈ చెన్నైపట్నంకి వచ్చి మంచి విషయాలు తెలుసుకునే విధంగా ప్రార్థన చేయాలని நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. எங்கள் மத்தியில் இன்னும் தொடர்ந்து அநேக ஊழியர்கள் சிறப்பான ஊழியர்கள் ஈஸி ஐஎம் மூலமாக செய்யும் போது இவ்விதமாக அநேக ஊழியர்கள் திரும்ப வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சாட்சியம் பகிர்ந்து கொள்வார்கள். ஆகையால் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. అటు కొరకు మీరు ప్రార్థన చేస్తారని ఎక్కువగా నమ్ముతున్నాను. நீங்கள் எங்களுக்காக அதிகமாக ஜெபிப்பீர்கள் நான் நம்புகிறேன். ఈ సాక్ష్యంతో ఈ కొద్దిపాటి సాక్ష్యం ముగిస్తున్నాను. இந்த சிறு சாட்சியை நான் இதோடு అవకాశం ఇచ్చిన అయ్యగారికి ముందుగా வாய்ப்பை தந்த சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. ప్రత్యేకంగా కష్టపడి అనువాదం చేస్తున్న అయ్యగారికి నాకు కృతజ్ఞతలు. நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ண ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். మిగిలిన అయ్యగారు అమ్మగారికి మీకు అందరికీ వందనాలు. இருக்கிற அத்தனை ஐயாமாருக்கும் தாய்மாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ముగిస్తున్నాను. நான் முடிக்கிறேன். வணக்கம். இப்பொழுது ஒரு சோராமலியில் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஐயா
நல்ல அழகான ஒரு பாடலை பாடினாங்க. நம்ம எல்லாரும் கை தட்டுற மாதிரி உற்சாகம் மாதிரி எல்லாம் கேட்டுருந்தோம். என்ன லாபம் என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், உடைய சன்னிதானத்தில் வந்திருக்க எங்களை உடைய பிரசனத்தால் நீ என்ன பண்ணும், ஆசீர்வதித்து நடத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுடைய அர்த்தத்தை சொன்னாங்க. என்ன உற்சாகம் கை தட்டுமா? இந்த பாடல் நாம் சுருக்கமாக கர்த்தருடைய செய்தியை கேட்கும் முன்பாக நாம் யாரும் எழுப்பி நின்று 384வது பாடல், இருள் சுடும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும் இந்த பாடலில் சில சரணங்களை பாடுவோம். அப்பொழுது தசபாடலை படைக்கிறவர்கள் முன்னோடி படைத்த பிறகு நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பேராய கமிஷனரி சவுத் ஆந்திரா டைசிஸுடைய பேராய கமிஷனரி சுரேஷ் தார் ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் யாரும் எழுப்பி நின்று நாம் பாடலாம். 384வது பாடல். ஊழியர்களிலிருந்து நம்முடைய தலைமையகத்திலையும் டைசிஸில் அவர்கள் நல்ல பொறுப்பிலிருந்து ஆண்டுடைய அனுப்பணி செய்கிறார்கள். எங்களுக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்து ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய இசை சௌத்தாந்திரா டயசிஸ் சார்பாகவும் எங்களுடைய இசை மணலி செயின்ட் பால்ஸ் தெலுங்கு திருச்சபை சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு நன்றி, நீங்கள் நன்றாக வரவேற்கிறார்கள். சபை மூப்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் அதிகமாக தமிழில் பேசுகிற பழக்கம் இல்லை. காலையில் ஒரு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழில் செய்தி கொடுக்க கர்த்தர் செய்தார். 2வது சர்வீஸில் உங்களுக்கும் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தி கொடுக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். நாம் இது முடித்துக்கொண்டு எங்களுடைய சபைக்கு திருப்பி ஓட வேண்டும். எங்களுக்கு 10 மணிலேருந்து 12 சர்வீஸு. இதுக்குள்ளே கடைசி ஆசீர்வாதத்துக்குள்ளே நான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பாஸ்டர்மாவே எங்கள் ஆராதனை நடத்தி மெசேஜ் கொடுத்துருக்குறீங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் உடனே முடிச்சுட்டு போடணும். திருப்பி சாயங்காலம் விழுவாத சபைக்கு திருப்பி எங்களோட டிரான்ஸ்லேஷன் பண்ணோன்னா திருப்பி நாளைக்கு வரணும். ஐயா தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம சாட்சி கேட்டோம். ஐயா அவர்களுக்கு நேற்று தினத்தில் 500 சில்லற சுகர் அவருக்கு பலவீனம். இந்த பலவீனத்தில் கூட அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் நல்ல ஒரு சாட்சியை கொடுத்தார். தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில் ஊழி செய்கிறதான் ஐயாவுக்காகவும் இந்த மிஷனரிக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் முதலாவது வேத பாடமாக நாம் வாசித்து கேட்டோம். அங்கே 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி எசேக்கியா அரசர் குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். சரிங்களா? எசேக்கியா அரசர் இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அவர் வருகை தந்து அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறதான அந்த தீர்க்கதரிசி எடுத்து அந்த அரசர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதி பற்றி மரணத்துக்கு எதுவாக இருந்தால் அப்பொழுது ஆமோத்ஸின் குமாரனாகி ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த தெலுங்கு மொழிபெயர்ப்பு 2 மொழிபெயர்ப்பு என்ன இருக்குன்னா, நீ சாக போற, அதனால என்ன செய்யணும், உன்னுடைய சொத்து என்ன இருக்குது உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அது எழுதி வைக்கிறதா இருந்தால் கொடுக்குறதுனா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதும். இன்னொருத்தர நீ வந்து என்ன செய்யும், வீட்டை என்ன செய்யும், நீங்க என்ன சொல்லிக்கிறது நமக்கு, உன் வீட்டிலே காரியத்தை ஒழுங்குபடுத்தும்.
என்ன உன்னுடைய பிள்ளைகளில் யாருக்கு என்ன ராஜ்யத்தை அடுத்து உனக்கு அடுத்து என்ன ராஜாவாக்க போறியா, இல்லை என்ன பிள்ளைகளுக்கு என்ன தோட்டம் நிலம் எல்லாம் கொடுத்துரு நீ என்ன செய்ய போற, சாக போகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே என்ன செய்யறார் எசேக்கியா. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அங்க ஜெபம் பண்றார். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார். அவர் என்ன ஜெபம் பண்றாரு, கண்ணீர் விட்டு என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறத நாம அங்க பார்க்கிறோம் இல்லைங்களா. கண்ணீரை விட்டு விண்ணப்பம் பண்ணுகிறான், என்னை நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறத நாம் இங்க பார்க்கிறோம். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் அந்த வீட்டை விட்டு அரண்மனை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்புதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இப்போ திருப்பி தாசனாக ஏசாயாவை எடுத்து என்ன செய் சொல்லுன்றார் இல்லைங்களா. நீ திரும்பி போய் 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நான் காலையில கண்ணீரை காண்கிற தேவனை குறித்து சில வார்த்தைகளை பேசுறேன். இப்போ திரும்பவும் அதே வேலை பகுதியை வாசித்தார் நமக்கு ஐயா அவர்கள். இன்னொரு பகுதியை இன்னைக்கு மெசேஜ் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். அதாவது உன்னுடைய கண்ணீரை நான் என்ன செய்தேன், கண்ணீர். நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். அல்லேலூயா. நம் கண்ணீரை காண்கிறது. ஏன்னு சொன்ன கண்ணீர் ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணில் தூசு பட்டால் என்ன செய்யுது, கண்ணீர் வரும். சில சமயம் நான் பார்க்கும்போது வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடும்போது வெளியில ரொம்ப சத்தமா கேட்கும். எல்லாரும் கேட்கும், ஓய்யோ என்ன அடிச்சுட்டாரு அங்கே ஒண்ணுமே இருக்காது. அந்த அம்மா இதுவரை போட்டு திருப்பி அடிச்சிருப்பாங்க. அந்த அம்மா புலம்பிட்டு இருக்கு, அடிச்சு ஐயோ அடிச்சுட்டாரு, ஒன்று போட்டாருன்னு சொல்லி கண்ணீர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நிறைய பேர் ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இல்லைங்களா. சரி பசங்க அதே மாதிரி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ கத்துவாங்க, கீழே அப்படியே உருண்டுவாங்க. சரி அப்பா அம்மா ஏதோ அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எதுக்காக கண்ணீர் விடுகிறோம், கண்ணில் தூசி பட்டால் கண்ணீர் வரும். சில சமயங்கள்ல ஏதோ ஒரு சிந்தனையில் ஏன்னா சில சமயங்கள் ஆனந்த கண்ணீர் வரும். சில சமயங்கள் நமக்கு ஒரு துக்கம், வேதனை, கஷ்டம் நாம் அனுபவிக்கும் போது, நமக்கு ஏற்படும் போது நமக்கு என்ன வருகிறது, கண்ணீர் வருகிறது இல்லைங்களா. கண்ணீர் வருகிறது. அநேக சூழ்நிலை நேரங்கள் நாம் கண்ணீர் வருகிறது நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆனாலும் எந்த கண்ணீராக இருந்தாலும் அந்த கண்ணீரை துடைக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. கண்ணீரை துடைத்து நமக்கு வேண்டிய அந்த கண்ணீருக்கு பின்னால் எதை தேவை அது கொடுக்கிறார் இல்லைங்களா. ஒரு துக்கத்திலே வேதனையில் இருக்கிற அந்த கண்ணீரை துடைத்து நமக்கு ஆனந்த கழிப்பை, அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம தேவன் நம்முடைய கண்ணீரும் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், காண்கிறது. சில சமயங்கள் நமக்கு வியாதி பலவீனம் ஏற்படும் போது நமக்கு கண்ணீர் வரும். ஐயோ என்னோட நாட்கள் எப்படி இருக்கும், நான் ஒருவேளை மறித்து போவேணும், என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி, என் பிள்ளைகள் எப்படி, என் குடும்பம் எப்படி, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி என்ன செய்வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அந்த நாட்கள் என்ன செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட படுக்கையில என்ன செய்வாங்க, அழுது கொண்டிருப்பார், கண்ணீர் விட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் எந்த கண்ணீராக இருந்தாலும் சரி உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர், காண்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அந்த கண்ணீரை துடைக்கக்கூடியவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க. ஏன் சொல்லி இயேசுவே கண்ணீர் விட்டார் இல்லைங்களா. லாசர் மரித்து போனார். இந்த கல்லறையிலே 4 நாட்கள் ஆகிவிட்டது அடக்கம் செய்யப்பட்டு. மரியாள் மார்த்தாள் இயேசு அந்த கல்லறை தோட்டக்கிட்ட வரும்போது அங்கே அவர்கள் அழுகிறதை பார்த்து இயேசுவோடு கலங்கி போனார். இல்ல 16ஆம் அதிகாரம் நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். 35ஆம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். நம்ம இயேசுவே கண்ணீர் விட்டு சொன்னா அவருக்கும் தாங்க முடியல. இந்த பிள்ளைகளுடைய மாத்தா மரியாள் சகோதரனை குறித்து அவ்வளவாய் நேசித்த ஒரு சகோதரன், ஒரே ஒரு சகோதரன், அவர்கள் அழுகிறதை பார்த்து கண்ணீரை பார்த்து இயேசுவே கண்ணீர் விட்டார். நம்முடைய தேவன் நம்முடைய துக்கத்திலும் பங்கேற்கக்கூடியவர். நம்ம கண்ணீரை பார்த்து அவரும் கண்ணீர் விடக்கூடிய அப்படி என்ன சொன்னால் அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வந்த தேவன். இல்லையா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். நாம் என்ன பாடுகள் அனுபவிக்கிறோமோ, எந்த இந்த சரீரத்தில் துன்பங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமோ அவன் அனைத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. அனுபவித்தவர். ஆக தெரியும் அவருக்கு அந்த கண்ணீருடைய பின்னால் என்ன இருக்கிறது என்று தெரியும். ஆக இயேசு அவர் கண்ணீர் விட்டார். லூக்கா சுவிசேஷம் நாம் 19ஆம் அதிகாரம் 41 42 கூட அவர் எருசலேமுக்கு வரும்போது அந்த எருசலேமுக்கு வருகிற நாட்கள் ஆண்டுகளில் நடைபெற போவதான அந்த காரியத்தை காட்சியை அவர் பார்க்கிறார். பார்த்து அந்த எருசலேமுக்கு என்ன செய்தார், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அங்கேயும் 2ஆவதாக நாம் பார்க்கிறோம். அதே போல எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அவர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர் எப்படிப்பட்ட இருந்தாரா,
சரீரத்திலே ஒரு ஊழியத்தை செய்யும் போது அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி கண்ணீர் நமக்காக தேவனை நோக்கி பிதாவை நோக்கி கண்ணீரை விட்டு ஜெபித்தார் என்று சொல்லி அந்த எபிரேயர் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு கூட கண்ணீர் விட்டவர் தான். நாம் அவர்கள் அதிகமாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லையா? எந்தெந்த காரியங்களுக்காக எந்தெந்த விஷயத்துல நம்ம கண்ணீர் விடுகிறோமோ அது அனைத்தையும் காண்கிற தேவன் நம்முடைய தேவன். இல்லையா? தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது தாவீது அநேக வேலைகளும் காரியங்களும் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் காண முடியும். சங்கீதக்காரன் தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது 6ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்றார் பாருங்க, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நனைக்கிறேன். சொல்றார் தாவீது சொல்றாரு, ராம் முழுவதும் பெருமூச்சுகளோடு. சில சமயம் நம்மளுக்கு ஐயோ இந்த கஷ்டம் என்ன செய்ய போற தெரியலையே, இந்த கடன் தொல்லை என்ன, இந்த பிரச்சனை தீரமா தீராதான், இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்தார்களே, வீட்டு ஊர் சண்டையெல்லாம் வீடு சண்டையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே, ஒரு பெருமூச்சோடு கூட நாம் கண்ணீர் விடலாம். இரவுல தூக்கம் இல்லாமல் நைட்டெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம கண்ணீர்னால் நம்ம படுக்கையை நம்ம தலகாணி என்ன செய்யலாம், நனைத்து கொண்டு இருக்கலாம். தாவீது கூட அப்படிதான் இருந்தான். ஆனால் தாவீதை தேவன் உயர்த்தினான். அவன் கண்ணீரை கொடுத்த தேவன் இல்லை நம்முடைய கண்ணீரை கூட துடைக்க வல்லவராக இருக்கிற நம்முடைய தேவன். அதே போல சங்கீதம் 42:3 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 42:3 கூட தாவீது அங்கேயும் கண்ணீர் விட்டிருக்கிறார். ஆமென். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்துல சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. ஐயா நான் சாப்பிடறானே இல்லையா, சோறு பிரியாணி சாப்பிட தெரியல, ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கு, என் பகையர்கள் சத்துருக்கள் என்ன ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிறார்கள் இல்லைங்களா. அப்படி நிந்திக்கும் போது என்னுடைய கண்ணீரே எனக்கு சாப்பாடு, எனக்கு உணவா இருக்கிறது. சில சமயம் நம்மளும் சாப்பிடாம எத்தனை பேர் அந்த கண்ணீரை விட்டுக்கொண்டே நாம் அழுது கொண்டே நம்முடைய ராம் முழுவதும் நாம் முழித்திருந்து இல்லைங்களா, காலையில் பிரிந்திரும். கண்ணீர் தான் நமக்கு சாப்பாடு, கண்ணீர் தான் நமக்கு என்ன இருக்கும், தாகத்திற்கு தண்ணீர் தான் நாம் குடிக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல தன்னுடைய கூட இருந்த சகோதரர்கள் தன் ஜனங்கள் எல்லாம் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள் அதை விட்டுட்டு அவர் பிலிஸ்தர் இடத்துல போனார்கள். யுத்தம் விரோதமாய் சவுலுக்கு விரோதமாய் செய்ய வேண்டும், ஆனால் தேவன் செய்ய விடவில்லை. திரும்பி வரும்போது பார்ப்பதற்குள் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் என்ன செய்தார்களா, அமாலேக்கியர்கள் அவர்கள் என்ன செய்தார்களா, இவர்கள் அத்தனை பேரையும் என்ன கொள்ளை பொருளாக தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க கிட்ட வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஆடு மாடு இல்லை, பிள்ளைகள் இல்லை, மனைவி மாடு யாருமே இல்லை. அழுதார்கள், ஜனங்கள் அழுதார்கள் சொன்னாங்க, வாசிக்கிறோம் இல்லையா. 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது அப்பொழுது தாவீது ஜனங்களும் எதுக்கு பலன் இல்லையா, அழுகிறதுக்கு பலன் இல்லையா. அப்போ அதாவது கண்ணீர் வர்றதுக்கு கண்ணீர் இல்லையா, தண்ணீர் அதாவது கல் இல்லையா. நம்ம எப்படி டேங்க் வந்து மோட்டர் இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணீர் முற்றிலுமா காலியாச்சு எப்படி ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கண்ணீர் கண்ணிலிருந்து தண்ணீர் வர்றதுக்கு தண்ணீர் இல்லையா. அந்த ஒற்றி போயிடுச்சு. அழுது 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 ஐயோ என் மனைவி அன்பு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு அந்த இதை முடிச்சுட்டாங்க. அப்படி 6ஆம் வசனத்துல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் யாரை தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கூட இருந்தாலும் சொன்னாங்க, உன்னால் தானடா எனக்கு இந்த மாதிரி என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொள்ளை பொருளாக அமாலேக்கில் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது முடிச்ச பிறகு என்ன செய்ய, கல் எடுத்துக்கிட்டு தாவீது கொன்று போடணும். தாவீது என்ன செய்யணும், கொன்று போடுவோம்.
இன்னைக்கு நம்ம கூட அப்படிப்பட்ட நிந்தைகள் வரும் இல்லைங்களா? நிறைய பேர் வந்து அங்கே ஏதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கே சீட்டு போட்டாலும் நல்லா நமக்கு வந்து தீபாவளி ஃபண்ட் நல்லா காசு வரும், நல்லா நம்ம 10 கிராம் தான் காசு கொடுத்தா போதும், அவன் 12 கிராம் தருவான் நம்மளுக்கு மாறுபாடி, இல்லை நம்ம பட்டாசு சீட்டு போடுவோம், பட்டு சேலை பீஸ் போடுவோம், 5000 பட்டு சேலை 10,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி 4 பேர் 10 பேர் சேர்த்து போட்டுருவோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற ஐயாமாருக்கு தெரியாது இல்லைங்களா? மாமியாருக்கு தெரியாது, அப்புறமா தான் தெரியும். அந்த சமய நேரம் வரும்போது வீட்லயும் பிரச்சனை, ரோட்லயும் பிரச்சனை, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வீட்டை சூழ்ந்து இருப்பாங்க. எப்படி இருக்கும் பாரு, நீ தான் கொடுக்கணும் எங்களுக்கு தெரியாது, நாம ஓடி போனா போட்டோம். இப்ப யார் இதுக்கு? நீ தான் சொன்ன, கண்டிப்பா ஒரு 5000 பாட்டு போட 10,000 ரூபாய்க்கு வருமே, 10 கிராம் 12 கிராம் வரும்னு சொன்னீங்க, அது ஒரு 20 வரும்னு சொன்னீங்க, இப்ப எங்களுக்கு தெரியாது, நீ தான் கொடுக்கணும், நீ தான் கொடுக்கணும். நம்ம நெஹ்ரு பார்க்கு, நம்ம சாஸ்திரி என்ன தியேட்டர் இந்த கேஎம்சி கடை தியேட்டர் இருக்கு, என்ன தியேட்டர்? ஈகா தியேட்டருக்கு அடுத்து 2 தியேட்டர் இருக்குங்களா? இந்த நெஹ்ரு பார்க் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கு பாருங்க, சங்கம் தியேட்டர். அது எதுக்கா பார்க்கு பின்னாடி நம்ம ஈசிய சபை இருக்குது, ஒரு சின்ன சபை தெரியும், 9 வருஷம் ஊழியர் செய்யும். தியேட்டர் பேர் மறந்துடு, ஏன்னா 14 வருஷம் முன்னாடி அங்கே பாஸ்டர். அங்கே சின்ன எல்லாம் குடிசிங்க தான், எல்லாம் சின்ன வீடு கட்டாங்க. அப்புறமா சின்ன பகுதியில் சீட்டு கட்டிட்டு சீட்டு கட்ட முடியல. நம்ம சபை சேர்ந்தவங்க தான் என்ன செய்யறது, ஏன்னா இந்த ரொட்டேஷன் ஒரு பக்கம், கடைசியில் அந்த நம்ம சர்ச்சுக்கு எதிர்க்க வீடு தான் அவங்க நல்லா அழகாக வீடு கட்டினாங்க, பிரதிஷ்டா தான் பண்ண எல்லாம் அருமையான வீடு. ஆனால் இரவோடு கூட வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் இல்லை அப்போ பாஸ்டர் மாற்றம் வசது, ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு பூட்டு இல்லை, 3 பூட்டு 4 பூட்டு, அதுக்கு மேலே செயின் போட்டு. ஏன்னா எவன் வந்து தலை முன்னாடி போயிடுவான்னு சொல்லி எனக்கு அவன் சீட்டு கொடுக்கணும், எனக்கு 2 லட்சம் ரூபாய் சீட்டு கொடுக்கணும், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சீட்டு கொடுக்கணும், எனக்கு அவ்வளோ கொடுக்கணும். ஏன்னா இவங்க பூட்டை உடச்சு இவன் வீட்டுக்குள்ளே போகணும், எனக்கு ஒவ்வொருத்தரும் பக்கத்து அது பூட்டு போடுறதுக்கு இடம் இல்லை. அதே போல் 6வது தெரு அங்கேயும் ஒருத்தர் சீட்டு போட்டுட்டு அவர் வீட்டை விட்டு போயிட்டார். அங்கே அதே மாதிரி தான் 4 பூட்டு 5 பூட்டு அந்த வீட்டுக்கு. அப்படின்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்க, நெருக்கடி. அந்த குடும்பம் இது வேற இடத்துல தான் இருக்காங்க, அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு, அம்மா அப்பா தனியாக, பிள்ளைகள் தனியாக அப்படி. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சூழலில் இருப்போம். என்ன செய்யறது இல்லை, நம்ம மாட்டோம்னா நம்ம முடிச்சிருவாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க இல்லைங்களா? அடிப்பாங்க, உதைப்பாங்க, இல்லை என்னதான் செய்யலாம், ஒரு பிரச்சனை. தாவீது நிலைமை அப்படிதான். ஆனாலும் நாம் கர்த்தருக்குள்ள பயபக்தியோடு விசுவாசத்தோடு கூட அவரை சார்ந்திருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கண்ணீரை துடைத்து ஆனந்த கழிப்பாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா நம்மை காண்கிறவர், நம்முடைய சூழ்நிலை காண்கிற தேவன் அல்லவா? ஆகையால் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தாவீது உடனே என்ன செய்தாரா, அங்க 7, 8 அளவாகி வசனங்களை பார்க்கும்போது அவன் தேவனிடத்துல அவன் கேட்கிறான், நான் என்ன செய்வேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளை மாறில நான் மீட்டுக் கொள்வேனா அப்படி ஆண்டவரிடத்துல என்ன செய்யறானா, அவர் கேட்கிறதை நாங்க பார்க்கிறோம். 8வது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்வேன், வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று தேவன் கர்த்தரிடத்தில் கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. நீ பின்தொடர், நாம் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஓடிவிடக்கூடாது, நம்ம மறைஞ்சிடக்கூடாது. எங்காவது போய் மறைஞ்சிக்கலாம் இல்லைங்களா? ஊரை விட்டு போயிடலாம், சென்னை பட்டம் விட்டுட்டு போயிடலாம், வேற எங்கேயாவது கோயம்புத்தூர் போயிடலாம், இல்லை நார்த் இந்தியா எங்கேயாவது பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், எங்கேயும் ஓட தேவை. நாம் கர்த்தருக்கு ஓடி வரணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க ஓடி வரணும், கர்த்தரிடத்துல நாம் ஓடி வரணும். அவர் இடத்துல வந்து நான் ஜெபித்தால் போதும், முழங்கால் வடித்து அவர் இடத்துல கண்ணீர் விட்டா போதும். அவர் நம்ம கண்ணீரை பார்க்கிறவர், காண்கிறவர். இந்த தாவீதையும் கூட இருந்த அத்தனை கண்ணீரும் என்ன செய்தார், தேவன் பார்த்தார், தாவீதுடைய ஜெபத்தை கேட்டார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் யாவற்றையும் மீட்டெடுத்து வந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னு சொன்ன நம் கண்ணீரை துடைத்து அதற்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆக அவரிடத்தில் நாம் வர வேண்டும். நாம் கண்ணீர் விட்டுட்டு அங்கேயே உட்கார தேவையில்லை. போதும், கண்ணீர் விட்டு போதும். எந்த விதமான நம்மளுக்கு வேற எந்த சூழ்நிலையும் நமக்கு என்ன இல்லை, நமக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பு இல்லை, இனிமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு எதுவும் யோசிக்க தேவையில்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு உண்டு, வாழ்க்கையை திருப்பி மீட்டெடுக்கவும் அதை உயிர்க்கவும் நம்மை திரும்ப மேன்மையாக வைப்பதற்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல கண்ணீரை விட வேண்டும்.
இதுவரைக்கும் நீ கண்ணீர் விட்டது போதும், அவமானப்பட்டு மற்றவருடைய பேச்சினாலும் மற்றவருடைய காரியங்களும் கண்ணீர் விட்டது போதும். இனிமே யார் இடத்துல கண்ணீர் விடணும்? கர்த்தருடைய சமூகத்துல வந்து கண்ணீர் விடணும். அதுதான் புலம்பல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் நம்ம 19 வாசிக்கிறோம் இல்லைங்களா? 19 வாசிக்கிறோம். அங்கே என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை பாரங்களும் வேதனைகளும் என்ன செய்யணும்? அவரிடத்துல அப்படியே தலைப்புறா என்ன செய்யணும்? போட்டு உடைச்சிடணும். இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு கண்ணீரோடு கூட அவரை நோக்கி நம்ம கரங்களை தூக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடும் போது, வேண்டுகொள்ளும் போது நிச்சயமாக நமக்கு வேண்டியது தேவன் என்ன செய்வார்? அவர் தர வல்லவராயிருக்கிறார் சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம கண்ணீரை காண்கிற தேவன், அதற்குரிய கிருபை நம்ம தரக்கூடியவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நீ அழுது கொண்டிராய், அருள்வார். ஆமென். போதும். பாருங்க, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. நீ அழுது கொண்டிராய். தேவையில்லை அழுது கொண்டுட்டே அழுதுகிட்டே இருக்க வேண்டியதில்லை. பப்பாரைக்கு தேவையில்லை. எதை குறித்து நீ என்ன செய்யறதில்லை? கஷ்டப்பட தேவை. ஏன்னு சொன்னா, நீ ஆண்டவரிடத்துல வரும்போது, அவரிடத்துல கண்ணீர் விடும்போது, அந்த கண்ணீரை துடைத்து நமக்கு வேண்டி நீ அழுது கொண்டிராய். கண்ணீரே வராதுமே. நம்ம அழுக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு தரம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாலும் கண்ணீரை விட்டு. எசேக்கியா அரசர் அப்படிதான் கண்ணீர் விட்டது எவ்வளவு நேரங்க? ஒரு நிமிஷம் கிடையாது. தன்னுடைய படுக்கையிலே அந்த கட்டிலே அந்த செவ்தோற்றமா தன்னுடைய தலையை திருப்பி கொண்டு அழுது ஜெபித்தார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் கூட கிடையாது. கண்ணீரை விட்டு ஜெபித்தார். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண நினைத்து நான் எப்படியா உங்களுக்காக சாட்சியா இருந்தேன், ராஜ்யத்தில் எப்படி நான் என்ன செய்தேன், கண்ணீர் விட்டு ஜெபித்தார் இல்லைங்களா? ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் கண்ணீர் விட்டாலும் போகும். அல்லேலூயா. அதற்குரிய பல மடங்காய் நாம் கர்த்தர் கொடுப்பார். இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நேர்ந்து சொன்னால் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, அந்த கண்ணீரை துடைக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆகையால் நாம் எப்படி எங்கே கண்ணீர் சொன்ன வாசித்த சங்கீதம் மாறி வாசித்த சங்கீதம் புஸ்தகத்தில் கூட 56ஆம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என்னுடைய அலைச்சலைகளை தேவரே எண்ணிருக்கிறேன், என்னுடைய கண்ணீரும் துருத்திலே வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நாம் எதை குறித்து கண்ணீர் விடுகிறோமோ அத்தனை கண்ணீரை அவர் என்ன செய்திருக்க சேர்த்து வைத்து ஒரு புட்டியில ஒரு பாட்டில் வச்சிருக்கிறார். அதே போல ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறார்? அவர் எழுதி வச்சிருக்கீங்க எந்த நேரத்தில் எந்த வேலையிலே எதற்காக எந்த விஷயத்திற்காக நீ கண்ணீர் விட்டிருக்கிறாய், என்னுடைய சமூகத்திலே நீ சன்னிதானத்திலே எதற்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தீரோ அதற்கேற்ற எல்லா நேரம் கணக்கு எல்லாம் எழுதி வச்சா கண்ணீர் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போவோம்னால் அந்த நாட்களிலே அவர் வருகையிலே ஒருவேளை நம்முடைய வீட்டின் மாடியில் 500 லிட்டர் டேங்க் 1000 லிட்டர் டேங்க் இருக்கலாம் இல்லைங்களா? அதே போல எத்தனை லிட்டர் நீ கண்ணீர் விட்டீர்களோ அத்தனை கண்ணீர் ஆண்டவர் காண்பிப்பார். அல்லேலூயா. அதுக்குரிய பலன் எவ்வளவு பலன், அது கண்ணீரை துடைத்து அதுக்குரிய ஆசீர்வாதம் எவ்வளவு கொடுத்தாரோ அது ஆண்டவர் கணக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆக நம் கண்ணீர் ஒருபோதும் வீணாக ஆண்டவருடைய சமூகத்தில் மற்ற டைம்ல என்ன கண்ணீர் என்ன வேணாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கண்ணீருக்கு எப்போதுமே அதுக்கு என்ன இருக்கு? ஒரு விடுதலை உண்டு, நமக்கு அது பதில் உண்டு. அதுக்குரிய நம்ம காரியம் கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. 25ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 8ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்த கண்ணீரை துடைத்து ஆமென். நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். கர்த்தரே சொல்கிறார். என்ன சொல்றாரா? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. இங்க இருக்கிற எத்தனை பேர் கண்ணீரோடு கூட குடும்ப சூழ்நிலை கஷ்டத்துல பிள்ளைகளை குறித்து நம்முடைய வேலைகளை குறித்து என்னென்ன காரியங்களை குறித்து கண்ணீரோடு கூட முகங்களை இருக்கிறதோ
அத்தனை முகங்களுடைய கண்ணீரை துடைத்து அவரே சொன்னார், துடைத்து விடுவேன். அல்லேலூயா. யார் சொல்றார்? கர்த்தரே இதை சொன்னார். ஆஸ்திரேலியா சொல்றது யார் சொல்றாரு? கர்த்தரே சொல்றார், உங்களுடைய முகங்கள் இருக்கிற கண்ணீரை துடைத்து விடுவேன். துடைத்து உங்களுக்கு வேண்டிய அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர் நம்முடைய தேவன் அல்லவா. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வல்லவரான தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த கவலையோடு துக்கத்தோடு ஒரு கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாயோ அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து உங்கள் துக்கங்களையும் உங்கள் மன கவலைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாரா? சந்தோஷமாய் மாற்றி, அப்போ சந்தோஷமான கண்ணீர் வரும். அல்லேலூயா. அப்ப என்ன வராது? துக்கத்தோடு கூட இருக்க கண்ணீரை துடைத்து சந்தோஷமான ஒரு கண்ணீரை மாற்ற வல்லவராயிருக்கிற தேவன் நம்முடைய தேவன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அங்கே 13ஆம் வசனத்தோடு நாம் பார்க்கிறோம். அங்கேயும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக தேவனாக இருக்கிறார். எரேமியா 31:13. நான் அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய எல்லா ஆனந்த கல்பாய் மகிழ்விப்பார். நம்முடைய கண்ணீரை துடைத்து துக்கத்தை நீக்கி போட்டு ஆனந்த கல்பாய் தருவார், சந்தோஷப்படுத்துவார் தேவன். என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய துக்கத்தை கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதியாகம புஸ்தகத்தில் ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? 21ஆம் அதிகாரத்தில் ஆகாரம் தன்னுடைய மகனாக இஸ்மாவேலையும் வீட்டை விட்டு சாராமா என்ன செய்தாங்க? துரத்துட்டாங்க இல்லைங்களா? வனாந்தரத்தில் பார்க்கும்போது தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர், அம்மா தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையான என்ன செய்யறானா? அழுது கொண்டிருக்கிறான். அவருடைய மரணத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்று சொல்லி தாயானவள் ஒரு இடத்துல அவன் படுக்க வச்சுட்டு அவன் அழுகை பார்க்க தூரமா போய் என்ன செய்யறா? அவளும் அழுது கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பேசுறார், ஓ ஆகாரே, என்ன எதுக்காக அழுது கொண்டு எழுந்திருச்சு நில்லான்றார் இல்லைங்களா? உடனே அந்த மகன் அழுகிறதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு அவருடைய அழுகை சத்தம். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கூட பேசுறார். உடனே அங்க தண்ணீரை வர பண்ணுகிறார் கர்த்தர் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், அங்க தண்ணீரை வர பண்ணினார், அவங்க கண்ணீரை துடைத்தார், தாகத்தை தீர்த்தார். அதே போல ஒரு வாக்கு கொடுக்கிறார், அங்க உன்னுடைய பிள்ளையை ஒரு சந்ததியை நான் என்ன செய்வேன்? ராஜாக்கள் பிரபுக்களாக நான் உயர்த்துவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஆக நாம் யாரை குறித்து பிள்ளைகளை குறித்து என்ன செய்யக்கூடாது? கண்ணீரை விட தேவையில்லை. ஆண்டவரோட சமூகத்தில் கண்ணீரை விடும். எதை இருந்தாலும் சரி ஆண்டவரத்தில் கேட்டால் நம்ம கண்ணீரை அவர் காண்கிற தேவன், அதை துடைத்து அதற்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர். அதே போல 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிறோம். 7, 10, 11 வசனங்களை பார்க்கும்போது ஆக அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாளை ஒவ்வொரு நாளும் சாப்பிடாமல் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சக்காலி, தமிழ் என்ன இருக்கு? சக்காலி தானே, நான் வேற ஏதாவது மாற்றி சொல்லிட்டேன், கஷ்டம் இல்லைங்களா? அதனால சொல்றேன். என்ன செய்யறாங்க? அவளை டெய்லி சாப்பிட விடாம தன்னுடைய பிள்ளைகள் வரலாம் வந்தார். வாடா அம்மா சித்தியா பெரியம்மா மொத்தம் தெரியல இல்லைங்களா? வாடா நான் போகாது. ஒரே பயங்கரமான பேச்சு. ஆனாலும் தன்னுடைய கண்ணீரை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆதாரமா இருக்கிறது. கணவர் வர்றார், என்னம்மா 10 பேர் பிள்ளைகள் பெற்றதை விட நான் விசேஷமானவன் இல்லையா? தமிழ் என்ன இருக்கு அந்த வசனம்? 10 குமாரர்கள் பார்க்கிறோம் நான் அதிகம் அல்லவா? 10 మంది కుమారుల కంటే నేను నీకు విశేషమైన వాడను కానా? நான் 10 குமாரர்களை பெற்றெடுத்தா கூட அந்த 10 குமாரர்களை காட்டினால் பெரியவன் அல்ல, நான் விசேஷமானவன் இல்லையா? கணவர் சொல்ற, ஆனாலும் அவளை பேச முடியவில்லை, அவள் கண்ணீரை துடைக்க முடியவில்லை கணவரால். ஒவ்வொரு நாளும் சஞ்சலத்தோடும் மன கஷ்டத்தோடும் சாப்பிடாம கண்ணீர் தான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீரை விட்டு தன்னுடைய அந்த எந்த கவலையோடு கூட கஷ்டத்தோடு கூட தன்னுடைய சக்காலத்துடைய பேச்சுகளால கண்ணீரோடு கூட தன் வாழ்க்கை இருந்ததோ அத்தனைக்கு ஒரு நாள் முற்றுக்குள்ள அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு தான் கடைசி அம்மா. அல்லேலூயா. உங்களுக்கு கண்ணீரோட கடைசி எங்க இருக்கணும்?
ஆண்டோட சமூகத்தில் இருக்கணும். அங்கதான் கண்ணீர் விட்டால் அப்புறம் எழுந்திருச்சுன்னு நான் பாருங்க இருக்கு. அது முதல் கொண்டு ஒரு நாள் ஒரு கண்ணீரோடு அவர் வாழ்க்கை இல்லை, சந்தோஷத்தோடு கூட அதிலிருந்து 2 பிளேட் 3 பிளேட் பிரியாணி உள்ள போயிடுது. அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு கண்ணீர் துக்கத்துல சாப்பிட முடியுமா? அது யோசிச்சு பாருங்க. சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லைங்களா? கடந்த 47 நாட்கள் வந்து எங்க வீட்டுல சரி எங்க வெளியில சரி நான்வெஜ் முட்டை கிட்ட எதுவும் சாப்பிட மாட்டேன். 2 டேஸ்ல ஈஸ்டருக்கு வந்து சர்ச்சில் பிரியாணி போடுவாங்க. ஆனா அன்னைக்கு பிரியாணி எல்லாரும் பார்சல் கொடுத்தா என்ன செய்ய, கொஞ்சம் வரப்படுறதுனால எல்லாரும் அனுப்பிச்சு விட்டோம். கடைசியில் வந்து ஒரு 40 பேக்கெட் திருப்பி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தோம். செய்யும்போது சார் எனக்கு மட்டும் என்ன செய்யுங்க, வெஜிடேரியன் சாப்பாடு மாவுல மீல்ஸ் கொண்டு வாங்க. என்ன சார்? இல்லை ஒரு மாதிரி வாங்கிக்குவாங்க. சாப்பாடு வாங்கிட்டு அதான் ஒரு பீஸ் சாப்பிடுங்க சார் 65. அது ஒன்று தான் சாப்பிடுவேன். இல்லை சாப்பாடு சாப்பிட முடியல, ஏன்னா 47 நாட்கள் கழிச்சு தான் நான் சாப்பிட்றேன். ஆனாலும் சாப்பிட வேண்டாம்ட்டேன்னு. ஆனால் சிலருக்கு என்ன இருக்கும், சாப்பிட முடியாது இருக்கும். இதையும் தொடர்ந்து சாப்பிடணும்னா கூட இல்லைங்களா? ஆனால் எப்படின்னா நம்ம ஏதாவது கஷ்டத்துல துன்பத்தில் இருக்கவும் சாப்பிட முடியாது இல்லைங்களா? நாங்கள் ஒரு சார் சில சமையல் வந்து பரிமாறணும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு ஒரு பந்தியில் பரிமாறலாம் இருந்துருக்கீங்க, எல்லாருமே கேட்டரிங் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும், சாப்பிட பிடிக்கும் இல்லைங்களா? எல்லாம் ஒரு 4-5 பந்திக்கு நம்ம சோறு போட்டு குழம்பு போட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம உட்காரும் போது சாப்பிடவே பிடிக்காது. சாப்பிட தோணும், ஆனால் அதே சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா மத்தியானம் சாப்பிட்றதா நல்லா இருக்குமே, அப்போ கிடைக்காது. 5 மணிக்கு கிடைக்காது. அது அப்போ பந்தி விட்டு நம்ம வந்துட்டு இருப்போம். அப்போ என்னன்னா நம்ம என்னைக்கு சாப்பிட முடியாத அம்மா இப்ப என்ன செய்யுது, 10 பிளேட் சாப்பிடக்கூடிய சந்தோஷம். ஏன்னா துக்கம் கவலை கஷ்டம் எதுவுமே இல்லை, கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தன்னுடைய சமூகத்தில் அண்ணாருக்கு ஏற்படுத்தினார். அவளுக்கு வேண்டிய கண்ணீருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒரு சாமுவேலன் பிள்ளையாண்டவர் அவர் பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். கண்ணீர் துடைக்கப்பட்டது. மகிழ்ச்சியான சந்தோஷமான கலிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மகள் எங்க பெற்றுக்கொண்டால் கடைசி கண்ணீர் ஆண்டவருடைய சமூகத்துல விட்டுகிறார். நம்முடைய கண்ணீர் எங்க விடணும், ஆண்டவரிடத்துல தான் நாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். நீனே அழுது கொண்டிருந்தார். ஆனால் அது முதல் கொண்டு என்ன செய்யல, அழுகாம தன் வாழ்க்கையை அவள் மகிழ்ச்சியோடு நாம் பார்க்கிறோம். அதே போல இசைக்கியா அரசர் கூட கண்ணீர் விட்டான். தீர்க்கதரிசி வர்றார், ஏசாயா வர்றாரு, நீ கண்ணீர் உன் கண்ணீரை கண்டீர், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இன்னும் நான் உனக்கு 15 ஆண்டுகள் ஆயுஷ் நான் என்ன செய்யறேன், ஆயுஷ் வருஷம் ஆயுஷ் என்ன சொன்னாங்க, ஆயுஷ் தானே ஆண்டுகள் உன் தருணம் சொன்னார். அந்த இல்லைங்களா? கண்ணீரை துடைத்தார், அவர் விண்ணப்பத்தை கேட்டார், அவர்கள் வியாதியை நீக்கினார், சொஸ்தமாக்கினார். 15 ஆண்டுகள் நீடித்த ஆயுஷ் நாட்களை வருஷங்களை எசேக்கியா அரசருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கண்ணீர் தான் தன் படுக்கையில். ஒவ்வொரு நாளும் படுக்கையில கண்ணீர் விட்டு நம்முடைய வாழ்க்கை நம்ம தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் ஒரே ஒரு தரம் விசுவாசத்தோடு கூட நம்மை காண்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபத்துல நாம் கண்ணீர் விட்டால் போதும், நீ அழுது கொண்டிருப்பாய், அழுது கொண்டிருந்தார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த அழுகை என்ன செய்வாரா, அந்த கண்ணீரை துடைத்து நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோபு கண்ணீர் விட்டார் தன் வாழ்க்கையிலே. யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16, 17, 20, 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது 21ல அழகாக நாம் பார்க்கிறோம். பதினாறு 20 21 பாருங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொர்க்குகிறது. ஒரு மனுபுத்திரன் போல தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். ஆமென். யோபு கண்ணீரை விட்டார். தன் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தையும் துன்பம், யோபு விட நமக்கு பெரிய கஷ்டம் வரும்போது, யோபுக்கு வந்த துன்பம் கஷ்டம் நம்ம யாரும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டதே கிடையாது. ஒரு சிறு சிறு காரியங்களுக்கே நம்ம என்ன செய்யறோம், ஐயோ எனக்கு வந்த மாதிரி யாருக்காவது வந்திருந்தா அப்படி அவ்வளவுதான், அப்படி எவ்வளவுதான் அது சொல்ல தெரியாது. ஒண்ணுமே இருக்காதாங்க. எனக்கு வந்த மாதிரி வேற யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு. யோபு விடவா நமக்கு அனுப்பப்பட்ட கஷ்டங்கள் வந்திருக்கிறது, யோசிச்சு பாருங்க. ஆனா யோபு கண்ணீர் விட்டார். தன்னுடைய சிநேகிதர்கள் நிந்திக்கிறார்கள், ஆனால் கடைசியில் யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்லைங்களா? நீடித்த வருஷங்கள் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். அழகான குமார்த்திகளும் குமாரர்களும் முன்பு இருந்ததை காட்டிலும்
இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா கண்ணீரும் துடைத்து யோபுவை எப்படி ஆசீர்வதித்தார் நாம் பார்க்கிறோம் இல்லையா? நம் கண்ணீர் ஆண்டவர் துடைக்கிறவர், காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆக நம் தேவனிடத்தில் நாம் கண்ணீர் விடும்போது நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்ணீர் எப்படி இருக்கிறோம்? ஏசாவை, யாக்கோபுடைய அண்ணன் பேர் சொல்லுவோம் தமிழ்ல, ஏசாவை போல நம்ம கண்ணீர் விடக்கூடாது. ஏன்னு சொன்னா அவனும் அப்பா கிட்ட ஏசாக்கு இடத்துல அதுதான் இல்லைங்களா, கண்ணீர் விட்டான். ஒரு ஆசீர்வாதமாவது இருக்கா இல்லையா அப்படின்னு தண்ணிக்கிட்ட அப்பா கிட்ட கேட்கறாரு இல்லையா? ஏன்னா தன்னோட தம்பி எல்லாத்தையும் என்ன செய்யலாம், மோசத்தோடு கூட தனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஓடிட்டான். இப்போ அப்பா கிட்ட கேட்கிறான், ஒன்று கூட இல்லையா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையா அப்படி கண்ணீரோடு கேட்கிறான். ஆனா அந்த கண்ணீர் எப்படி இருக்கணுமா? எபிரேயர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 14-17 நாம் கேட்கிறோம், வாசிக்கிறோம். எபிரேயர் ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அதான் முக்கியம். நிறைய பேர் கண்ணீர் விடுவாங்க, அழுவாங்க, நல்லா பயங்கரமா இருக்கும். ஆனா என்ன இருக்காது? மனமாற்றம் இருக்காது. என்ன இருக்காது? மனம் மாறுதல் இருக்காது. மனம் மாறுதல் இல்லாத கண்ணீர் ஒன்றுக்கும் அது துடைக்கப்படாது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படாது. அதனால எந்த விதமான நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்காது. எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் எவ்வளவு புலம்புனாலும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னு சொன்னால் ஏசாவை என்ன செய்யலாம்? கண்ணீர் விட்டான், பைபிள் சொல்லுது. ஆனா அந்த கண்ணீருக்கு அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரல. ஏன்னு சொன்னால் அவன் கவலையோட தேடியும் ரொம்ப கஷ்டம்தான். ஐயோ எனக்கு வரலையே, ஆசீர்வாதம் வரலையே, ஆசீர்வாதம் வரலையே ஏங்கினான், கண்ணீர் விட்டான். ஆனால் மனமாற்றம் அடையாமல் போனான். ஒருவேளை மனமாற்றம் அடைந்திருந்தால் நிச்சயமாக அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். ஆகையால் நாம் மனமாற்றம் அடையாமல் நாம் சும்மாவே கண்ணீரை விட்டுக் கொண்டு ஆண்டவரிடத்துல நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், ஆண்டவர் மேல் பற்று இல்லாமல் சும்மா அழுதிட்டு இருந்த பிரயோஜனம், அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆகையால் நாம் ஆண்டவரிடத்துல எசேக்கியா அரசர் ஒரே ஒரு நிமிஷம் தான் கட்டி அந்நாள் வந்தா ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து குப்புறா விழுந்து அது அரை மணி நேரம் 1 மணி நேரம் தெரியாது, கண்ணீர் விட்டார். அதோடு அவர் வாழ்க்கை மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆகையால் நாம் ஆண்டவர் சொன்ன மனமாற்றத்தோடு கூட வாஞ்சியோடு கூட நம்முடைய கவலை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? ஒரு குடத்துல தண்ணீர் கொண்டு அப்படியே குப்பை தலைப்புற என்ன செய்யணும்? முற்றிலுமாக தண்ணீரை கீழே அது மற்ற வேற ஒரு டெக்ஸால் ஏதோ ஊற்றிட்டு வெறும் காலை குடத்தோடு என்ன செய்வோம்? திரும்ப நம்ம என்ன செய்வோம்? தண்ணி பிடிக்க போவோம் இல்லையா? அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருதயத்திற்கு எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் அதுக்குரிய துன்பம் எல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல தலைக்குப்புறாய் அப்படியே ஊற்றி வேண்டும். ஊற்றி ஆண்டவரிடத்துல நம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்துல சந்தோஷத்தை நிரப்புவார், ஆனந்த கல்வியோடு நிரப்புவார், மனமகிழ்ச்சியை தருவார். அது முதலுக்கு நமக்கு கண்ணீர் இல்லாமல் நமக்கு துன்பம் கஷ்டம் எல்லாவற்றையும் நீக்கி சந்தோஷத்தோடு நம்மை ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், நமக்கு கண்ணீரை காண்கிறவர். அந்த கண்ணீருக்குரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் துக்கத்தையும் எல்லாவற்றையும் கண்டு காண்கிற தேவன், அதை துடைத்து அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதே போல இங்க இருக்கிற உங்களுடைய முகங்களில் எந்த கண்ணீர் இருக்குதோ அத்தனை முகங்களுடைய கண்ணீரை துடைத்து அதற்கு வேண்டிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நிச்சயமா இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வாய்ப்பை தந்த சபை போதகர் மூப்பர் அனைவருக்கும் நன்றி. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.